ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நம்ம டேலி ப்ரைமில் இன்றைக்கி வந்து நம்ம டே 2 வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம டே புக்கில் நம்ம கான்ட்ரா என்ட்ரி வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ F4ன்னு சொன்னால் நமக்கு தெரியும், வவுச்சர்ஸில் போய்ட்டு கான்ட்ரா என்ட்ரி நமக்கு தெரியும். ஸோ கான்ட்ரா வந்து நம்ம என்னென்ன இதுக்கு பர்பஸ்க்கு வரும், ஸோ எந்தெந்த மாதிரி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம டேலி ப்ரைமோட ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன், டே பை டே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டே பை டே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த டேலி ப்ரைம் வந்து நீங்களே கேஷ் செலவு பண்ணி நீங்கள் படிக்கிறது பதில் நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கான்ட்ரா என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ரா என்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டே நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு வச்சதால உங்களுக்கு ரெஃபரன்ஸாக சாம்பிள் காமிச்சு தரேன். இப்போ வந்து இந்த கான்ட்ரா என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம போடுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு கேஷோட மெயின் கேஷும் பேங்க் மட்டும்தான் நமக்கு கான்ட்ரா என்ட்ரியில் வரும். ஸோ இதை மட்டும் மேஜராக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்ட்ரா என்ட்ரினாலே கேஷ் அண்ட் பேங்க். இப்போ கேஷ் வந்து பேங்க்கு போகிறதோ இல்லை பேங்க் கேஷ் போகிறதோ, அப்புறம் வந்து பேங்க் டு பேங்க் இந்த என்ட்ரிக்கு. ஸோ இப்போ கேஷ் வந்து நமக்கு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் வந்து நம்ம பேங்க் எஸ்பிஐ பேங்க் வந்து ஒரு 15,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ த்ரூ வந்து மதன் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ மதன் வந்து ஒரு ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். ஸோ டே பை டே நான் உங்களுக்கு வந்து லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த கடைசி P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இந்த இது நம்ம என்ட்ரி போடுற மூலியமாகவே உங்களுக்கு நான் ஒரு ஃபில்டர் கரெக்டாக காமிச்சு தந்துடுறேன். இப்போது நமக்கு கேஷ் வந்து நமக்கு 15,000 ரூபாய் நம்ம கேஷாக டெபாசிட் போகிறதால இப்போ நமக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறது கேஷ். இப்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் வந்து நமக்கு பேங்க் போகிறது. ஸோ நம்ம கேஷை வந்து கிரெடிட் 15,000 ரூபா போட்டாச்சு. அப்புறம் வந்து பேங்க் வந்து டெபிட். பேங்க்கோட ரூல்ஸ் என்னென்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பேங்க்கு கேஷு இது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்டு தான். நீங்கள் கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, பர்சனல் ரியல் நாமினல். ஸோ அந்த கேட்டகரி தான் நமக்கு டேலி ப்ரைம் வந்து நம்ம இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம என்ட்ரி போடுறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதே P&Lக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் இப்போ ஒரு கேஷ் வந்து நான் பேங்க்கில் கட்டுறேன் அப்படிங்கிறத ஒரு கம்பெனியில் ஒரு கேஷ் என்ட்ரி போடுங்கன்னு சொன்னாங்கன்னா கான்ட்ரா என்ட்ரிக்கு இதை வந்து கேஷ் நீங்கள் 15,000 நான் பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு நம்ம டெபாசிட் பண்ணுறேன் அப்படிங்கிற என்ட்ரி உங்களுக்கு இது ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நாலேஜுக்காக கான்ட்ராக்ட்னாலே இந்த மாதிரி தான் என்ட்ரி. ஸோ நம்ம அடுத்த என்ட்ரி எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த என்ட்ரியில் அடுத்து வந்து நம்ம ஒரு பேங்க் டு பேங்க் என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு கேஷ் பேங்க்கில் போட்டாச்சு. இப்போது எஸ்பிஐ பேங்க் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு இப்போ 15,000 ரூபாய் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இப்போது எஸ்பிஐயில் நமக்கு 15,000 நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போது அந்த 15,000 ரூபாயிலேருந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் நமக்கு HDFC பேங்க்கில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி நிறைய பேங்க் வச்சுருப்போம். ஸோ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் அதுக்கும் F4 நம்ம கான்ட்ரா மூலியமாக மட்டும்தான் என்ட்ரி போட முடியும். ஸோ நம்ம பொதுவாகவே நமக்கு கான்ட்ரானாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேஷ் பேங்க்காக மட்டும்தான். இப்போது நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு 10,000 ரூபாய் HDFC பேங்க்கு நமக்கு 10,000 ரூபாய் நம்ம மாற்றுறோம். ஸோ இதோட ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போது HDFCக்கு இப்போ அமௌண்ட் வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ HDFC வந்து டெபிட்க்கு நம்ம 10,000 ரூபாய் டெபிட் பண்ணியாச்சு. ஸ்டேட் பேங்க்கு வந்து நம்ம 10,000 ரூபாய் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? ஸோ நரேஷனுக்கு வந்து எப்போவுமே என்ட்ரி போடும்போது நரேஷன் கொஞ்சம் கிளியராக போடுங்க. இப்போ இந்த இது பீயிங் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு HDFC பேங்க் ஃப்ரம் SBI. இப்போது SBIலேருந்து நமக்கு HDFC பேங்க்கு ஒரு 10,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற என்ட்ரி தான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கான்ட்ராவில் மேஜராக இந்த 2-3 விஷயம் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம கேஷை டெபாசிட் பண்ணுவோம், இன்னொன்று அந்த கேஷ் டெபாசிட் பண்ண ஃபண்டை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் மாற்றுவோம். ஓகேவா? ஸோ இது இந்த 2 ட்ரான்சாக்ஷனுக்காக தான் மெயினாக நம்ம வந்து கான்ட்ரா என்ட்ரி யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்பெனி, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்து சேல்ஸ் நடக்குது. ஸோ சேல் நடக்கும்போது கேஷ் வரும், இன்னொன்று நமக்கு த்ரூவாக அக்கௌண்ட்டில் மணி கூட பேங்க் வரும். ஸோ கேஷ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேஷ் வந்து நமக்கு கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டாக நம்ம கேஷ் கொண்டு பேங்க்கில் போடும்போது ஸோ பேங்க் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ பேங்க்கில் நமக்கு பேலன்ஸ் காமிக்கும். அப்புறம் வந்து நமக்கு
ஸ்டேட் பேங்க் இப்போ நம்ம ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க்கில் நம்ம மேஜராக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 15,000 எஸ்பிஐயில் கொண்டு போட்டோம். அதுலேருந்து 10,000 ஹெச்டிஎஃப்சியில் மாற்றியாச்சு. இப்போது பேலன்ஸ் நம்ம ஒரு 5,000 நம்ம வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போது நமக்கு டெபிட் கேஷ் என்ன வருது, கேஷ் தான் நமக்கு கையில் வருது. ஸோ கேஷை வந்து நமக்கு டெபிட்டில் நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஸ்டேட் பேங்க் எங்கேருந்து எடுத்துருக்கோம், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் எங்கேருந்து வெளியே போகுது, ஸ்டேட் பேங்க்லேருந்து வெளியே போகுது. ஸோ ஸ்டேட் பேங்கை நம்ம கிரெடிட் வச்சுட்டு கேஷை வந்து டெபிட் வச்சுடுறோம். ஸோ கீழே நரேஷன் வந்து பீயிங் கேஷ் வித்ட்ராவல் எஸ்பிஐ பேங்க் நம்ம வந்து செக் போட்டு தான் எடுக்க முடியும். ஸோ செக் நம்பர் கொடுத்து த்ரூ மதன் கூட போட்டாச்சு. அப்போது நம்ம F4 கான்ட்ரா வண்டிங்க மெயினாக என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் நம்ம பேங்க்கில் போடுறதுக்கும் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் மாற்றுறதுக்கும் அந்த பேங்க்லேருந்து நம்ம கேஷை வித்ட்ரா பண்ணுறதுக்கு தான் அந்த கான்ட்ரா என்ட்ரி யூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி கான்ட்ரா என்ட்ரி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அடுத்து பேமெண்ட் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு கனெக்டில் வரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் எதுவும் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.